என்னடா சோப்பா இருக்க தோசைன்னு தானே பாக்குறீங்க? இது தக்காளி தோசை, அதுவும் இன்ஸ்டன்டா, எந்த ஃபெர்மெண்டேஷனும் இல்ல, ஊற வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அண்ட் இந்த ரெசிபி நான் செய்யறதுக்கு காரணம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரம்யா வீடியோ கால்ல இதை காமிச்சு என்ன வெறுப்பேத்தி சாப்பிட்டா, அதுவும் புதினா துவையல் வச்சு சாப்பிட்டா. சோ அதே காம்போவை மறுநாளே நான் செஞ்சுட்டேன். சோ இதை செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் தயிர், இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோட சுடுதண்ணில ஒரு 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாவை நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. நம்ம உடனே செய்யறதுனால 2 சிட்டிக்கு சோடா உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தோசை டைரக்டா நீங்க சுடலாம். நான் ரெடி பண்ண ப்ரொபோர்ஷனுக்கு 8 தோசை கிட்ட உங்களுக்கு வரும். தோசை தவா ரொம்ப ஹீட்டா வச்சுக்காதீங்க, மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு எப்பவும் போல தோசையை சுட்டுக்கோங்க. நான் நெய் ஊத்தி தான் தோசை சுட்டிருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்க எண்ணெய் கூட தாராளமா ஊத்திக்கலாம். நான் தோசையை திருப்பல, ஒன் சைட்ல வைக்கும் போதே நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்க திருப்பி போட்டுக்கோங்க. தோசை மாவு இல்லாத நாட்கள்ல இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஃபரெண்டாவும் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்போ புதினா சட்னி தான். நீங்க இதுக்கு பதிலா வெங்காய சட்னி, கார சட்னி, சாம்பார் எதை வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி? Download ShareChat.